சாதாரண குடும்பத்துல இருந்து வர குழந்தைகளுக்கும் படிக்கணும் ஆசை இருக்கலாமா வேண்டாம் இருக்கலாமா கூடாதாங்க போது நீங்க இருக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப அந்த குழந்தைகள் யார்கிட்ட கேட்கும்? அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைகள் ஆப்ஷனல் யார் பாத்துக்கணும்? பை டிஃபால்ட்டா கவர்மெண்ட் தான் அதை செய்யணும். அப்ப அந்த கவர்மெண்ட் அதை செய்யும் போது நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நல்லா படிச்சவர் ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி பேசுறது வந்து எனக்கு அது என்ன கேட்டா ரேடிகலைசேஷன் தான் சொல்லுவேன். மூளை செலவை அந்த லிங்க் முழுக்க அவர் பேசி முடிச்சுட்டு இல்ல 2 மொழி தான் சரி அப்படிங்கிறாரு. தாய்மொழிக்கே இங்க முக்கியத்துவம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் 3வது மொழிக்கு போறீங்க? தாய்மொழிக்கு முக்கியத்துவங்கிறதுல அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபால்ட்டுங்கிறத என்னோடது. இவங்க படிச்சவரை இவரே வந்து அதுக்கு இவ்வளவு அப்போஸ் பண்றாரு அப்படின்னு அப்போஸ் பண்ணுங்க தப்பு இல்லை, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைனா என்னோட கேள்வி அதுதான். கட்டாயம் நீங்க வந்து ஒரு மொழி கொள்கையை விட உங்க குழந்தைகளை சேருங்க, யாரும் கேட்க போறதெல்லாம் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் அதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த பசங்க வந்து அந்த கஞ்சாவோ இல்லை அந்த கூலிப்போ அதெல்லாம் நீங்க சர்வசாரம் பார்க்கலாம். நீங்க வந்து எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுங்க, நீங்க எடுத்து நீங்க விசிட் பண்ணிட்டு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேச திருப்பி நான் வாபஸ் வாங்க. செந்தில் பாலாஜி தவறே செய்யவில்லை, டிஃபெண்ட் பண்ணுங்க பண்றது இல்லை. KN நேரு தவறு இதுவரை அது வார்த்தைகளை வரமாட்டேங்க. எதுக்கு நீங்க விளக்குனீங்க? 2 பேர் வெளியே போயிட்டாங்க, 3 பேர் கேஸ் ஓப்பன் ஆகுது, வருஷக்கே எல்லாம் வெளியே வரும். அவர் வந்து தனக்குத்தானே பெருமையா பேசிட்டு இருக்கிறார். சாதனைங்கிற கட்டாயம் சொல்றது வேதனை. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக கல்விசார் பிரிவின் மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். கரண்ட் சிச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தா புதிய மாநில தலைவரும் வந்திருக்காரு. ரொம்ப என்ன சொல்ற அடுத்த கட்டத்துக்கு இது போகும். அடுத்த கட்டம்னா வளர்ச்சியை நோக்கி போகும். ஏன்னா சவுத் சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் தாமரை டிவி, அவங்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செலெக்ஷன் ஒரு கரெக்டான செலெக்ஷன் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அடுத்த சவுத் சைடுல வந்து இது கட்சி நல்லா டெவலப் ஆகணும். ஏற்கனவே எல்லா இடங்களிலும் டெவலப். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மும்மொழி கொள்கைக்கான ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கினாரு. கட்டாயம் அது என்ன ஆச்சுன்றதே தெரியல. மும்மொழி கொள்கை வந்து கையெழுத்து இயக்கம் என்ன ஆச்சு? நாங்க பிரசிடென்ட் கிட்ட அந்த கையெழுத்து இயக்கங்களை கொடுக்க போறோம். தமிழகத்தில் நாங்க ஹிந்தி மொழி மும்மொழி கொள்கையெல்லாம் நாங்க கொண்டு வந்து இப்போ ஒரு தவறான பெர்செப்ஷன் என்ன ஹிந்தி மொழிங்கிறதா. இப்போ நீங்க இல்லை ஜென்ரலா சாதாரண பொதுமக்கள் கிட்ட எதுக்கு எடுத்தாலும் அந்த ஹிந்தி மொழிங்கிற வேர்டு தான் ஒரு சின்ன கேள்விதான் நான் கேட்கறேன். மும்மொழி அதாவது ஏதேனும் ஒரு மொழிக்கும் ஹிந்தி மொழிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏதேனும் ஒரு மொழிக்கும் ஹிந்தி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இதுதான் வந்து பேசிக்கா சாதாரண மனுஷனுக்கு கூட புரியும். ஆனா இந்த ரெண்டுமே ஒன்னு தான் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அது சாதாரண மனுஷன் பேசுற வீடியோ கிடையாது. ஏன்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு நம்ம போக முடியாது. இஸ்ரவேல் ஜெபசிங் கட்டாயம் அவர் பேரையும் நான் சொல்லித்தான். அவர் தைரியமா அவர் வந்து அவரோட ஏஎஸ் அகாடமிலாம் வச்சிருக்காரு. அவரோட வீடியோ பார்த்தேன். இந்த ரேடிகலைசேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மூளை செலவை. அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு என்னோட கருத்து இருக்கிற மாதிரி உங்களோட கருத்து இருக்கு. அது அவருடைய கருத்து. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு மும்மொழி கொள்கையை. அவ்வளோ அழகா என்ன சொல்ல, சின்ன பையங்களெல்லாம் கொண்டு விட்டோம்னா அவ்வளோ அழகா புரியுற மாதிரி சொல்றாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அது ரேடிகலைசேஷன் மூளை செலவு எப்படிங்கிறதுனா இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும். நான் அந்த வீடியோ நான் ஃபுல்லா பாக்குறேன். இத்தனைக்கும் ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெஸ்ட் பெங்கால் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டேலண்டான ஆள். அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. UPSC செக்ஷன் கிளியர் பண்ணி வரது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அவர் பேசுற விதத்தை பார்த்தோன்னா அவ்வளோ அழகா பேசும்போது இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும். அதுக்கு அவ்வளோ மூளை செலவு இன்டைரக்டா சொல்றேன், நேரடியா நான் சொல்லல. அது வந்து அவர் பேசுற விதங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா இவ்வளோ படிச்சவர் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மும்மொழி கொள்கை 3 மொழிகளை படிக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு ப்ரெஷர் வருங்கிறார். ப்ரெஷர்னா ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும். எல்லாமே சரி சார், நீங்க சொல்றாங்க எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். மென்டல் ப்ரெஷர் இருக்கும், அவங்களால படிக்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா 3வது மொழி ஒரு பேர்டன் அப்படிங்கிறார். அடிஷனல் பேர்டன் தான் அவர் அந்த வார்த்தையை கொண்டு வராரு. எல்லாமே ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற நான் எல்லாமே அப்படியே நான் ஒத்துக்கிறேன். அப்படியே உங்க குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்குறீங்க. அடிஷனல் பேர்டன் தானே. யாராவது தெரிஞ்ச ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய குழந்தைகளை அங்கே சேர்ப்பாங்களா? மாட்டாங்க. அப்ப நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது இல்ல? நீங்க ஏன் ஊருக்கு உபதேசம் பண்றீங்க? நீங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், அதை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா வந்து சாதாரண மனுஷன் பேசிட்டு போறதுன்னு ஏற்றுட்டு போயிடலாம். ஒரு எக்ஸா UPSC கிளியர் பண்ண ஆள் அவர் இப்போ ஒரு அகாடமி வச்சிருக்காரு. அப்ப இவர்கிட்ட படிச்சு போற குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? இங்க இருந்து ஒரு IAS 4 பேர் இவர் அகாடமில இருந்து போறாருன்னா இவரோட மனநிலை தானே அதோட பாதிப்பு இருக்குல்ல. என்னோட ஆசிரியரோட பாதிப்பு அந்த மாணவர்களுக்கு இருக்கும். அந்த வீடியோல வந்து அவ்வளோ அழகா ஒரு 20 மினிட்ஸ் மேல அந்த வீடியோ போகுது. 10 ட்ரில்லியன் எக்கனாமி பத்தி பேசுறாரு. 10 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ண சைனாவா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், அங்கெல்லாம் 2 லாங்குவேஜ் தான் இருக்கு. எல்லாமே சரி சார், நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற அத்தனையும் ஏத்துக்கிறேன். நீங்க பேர்டன் சொல்றீங்க, அந்த பேர்டன் இருக்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு
ஜென்ரலா சொல்றீங்க குழந்தைகளுக்கு பேர்டன் இருக்கக்கூடாதுன்னு. பேர்டன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற நீங்களே ஏன் உங்க குழந்தைங்க கொண்டு பேர்டன் திரிக்கிறீங்க? அது எந்த விதத்துல நியாயம்? இல்ல, இத்தனை ஆண்டு காலமா தமிழகம் இருமொழி கொள்கையில தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். என்ன பின்தங்கிருச்சு தமிழகம்ன்ற ஒரு அதான் அவரு சொல்ல வர. எனக்கு நீங்க அதை இப்ப நம்ம கேட்கிற கேள்வி எல்லாமே அவர் அவரே கேள்வியும் கேட்டு அவரும் பதில் சொல்றாரு. நம்ம எந்த இடத்துலயுமே பின்தங்கல. அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் ஏன் கத்துக்க கூடாது? நான் என்ன சொல்றேன்னா, இல்ல, அரசியல்வாதிகளே இது போற இடங்கள்ல எல்லாம் கேள்வியா மக்கள் முன்னாடியே வைக்கிறாங்க. அதுக்கு பாஜக என்ன பதில் சொல்லுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த ஜென்ரேஷன் அப்கமிங் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, நீங்க 2 மொழிக்குள் 2 இல்ல, நம்மளால குழந்தைகளால் எவ்வளவு படிக்க முடியுமோ அதாவது படிக்க வைக்கிறதுக்கான ஒரு விருப்பப்படுற குழந்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எல்லா பார்டரை எடுங்க, தமிழ்நாடு பார்டர் எடுங்க. நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா உங்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும், கன்ஃபார்ம் தானே? நீங்க ஒகேனக்கல் வரீங்கன்னா அவங்க 3 லாங்குவேஜ் பேசுவாங்க. யாருமே அவங்க அடிஷனலா பேர்டன் எல்லாம் பண்ணல. அப்ப அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஆனா ரைட்டிங் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கன்னியாகுமரியில் அவங்க பாத்தீங்கன்னா மலையாளம் எழுதுவாங்க, ஆனா தமிழ் எழுத தெரியாது. ஆனா தமிழ் எழுத தெரிஞ்சா அவங்க மலையாளம் தெரியாது, ஏதோ ஒரு அடிஷனல் லாங்குவேஜ். ஆனா அவங்க 3 மொழி பேசுவாங்க. 3 மொழி பேசாதவங்க யாருமே கிடையாது. நீங்க எந்த பார்டர் போனாலுமே சரி, நீங்க நார்த் ஈஸ்ட் போறீங்க, அந்த பார்டர்ல அடிஷனலா ஏற்கனவே 2 லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் 3வது ஒரு மொழி தெரியும். ஸோ 3வது மொழி படிக்கிறது பேர்டன்ங்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அது புழக்கத்தில் இருக்கிறது தான். நீங்க எந்த பார்டர் நீங்க போனாலுமே அடிஷனல் ஒரு ஜென்ரலாவே அது வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான். சரி, அதை விட்டுருவோம். இன்னொரு கான்செப்ட் நான் என்ன கேட்க வரேன்னா, 1 0 or 100, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. இது எப்படின்னா, நம்மளே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறீங்க. நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். உங்ககிட்ட பணம் இருக்குது, உங்களுடைய குழந்தைகளை உங்களால நீங்க எந்த ஸ்கூல்ல வேணா படிக்க வைக்க முடியும். இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் more than 50% பிரைவேட் ஸ்கூல் வந்துருச்சு. பிரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே ஹிந்திங்கிற குழந்தைகள் படிக்கிறாங்க. ஹிந்தின்னு வேண்டாம், ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹிந்திங்கிற வார்த்தையை இவங்க எடுக்கிறத தூக்கிட்டு இருக்காங்க. அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், அன்பில் பொய்யா மொழியோட பையனே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சரி, உங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்க, உங்களுக்கு அந்த படிப்பை ஏற்படுத்தி கொடுக்கான வசதி உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏன்னா நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்னை போன்ற இல்ல லோயர், இப்ப இல்ல, ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு குழந்தைகள அந்த 2 குழந்தைகள் எடுத்து, உங்க குழந்தை எடுத்து கூட இன்னொரு குழந்தைங்க எடுத்துக்கிடுவோம். உங்க குழந்தைக்கு எப்படி படிக்கணும் ஆசை இருக்கிற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு ஆசை இருக்கலாமா கூடாதா? இருக்கலாமா கூடாதுன்னு இருக்கலாம் சொல்றீங்க. சரி, இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட உங்களை போன்ற வசதி இல்லை. ஓகேங்களா? அப்ப அவர் எங்க போவார்? ஆப்ஷன் டேரக்டா கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட தான் அவர் போய் ஆகணும். அவர் வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறவங்க கடன் வாங்கியோ இல்ல நம்ம எப்படியா கஷ்டப்பட்டா படிக்க வச்சிடணுங்கிறப்ப அந்த குழந்தை ஆசைப்படுது, எனக்கு புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னு ஆசைப்படுது. நீங்களே தெளிவா பதிவு பண்றீங்க. பின்தங்கிய குடும்பத்துல இருந்து தான் வராங்க கவர்மெண்ட். அதுதான் உண்மை. அதுதான். ஏன்னா ஒரு பக்கம் அவனுக்கு குடும்பத்துடைய வறுமை என்னன்றது தெரியும். பள்ளிக்கு வரும்போது அதுவும் இன்னும் கூடுதல் சுமையா இருக்கும்ன்றது பதிவு பண்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையன் எல்லாரும் படிக்கணும். அது 100%. காமராஜர் அவர் கஷ்டப்பட்டு சொன்னதை எப்படியாவது எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிறத அவர் படாத பாடுபட்டார். அப்ப அந்த குழந்தைகளை படிச்சாதான் அந்த சமூகம் முன்னே. நீங்க சொன்னீங்களா இடையில தமிழ்நாடு என்ன கெட்டு போச்சுன்னு. தமிழ்நாடு படிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்குது. அது படிச்சதுக்கு காரணம் யாரா? காமராஜர். குடிக்க வச்சுக்கு தான் காரணம் கருணாநிதி. ரெண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ். நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். ஏன்னா எப்படி இவ்வளவு தூரம் நீங்க கேட்டபோது ஒரு ஆனங்கட்டின காமராஜரால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். அடிச்சனா துணை இணை கட்டின கருணாநிதியால தான் வரல. அதுதான் உண்மை. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் இப்ப நான் சொல்றேன். ஏன்னா இப்போ எப்படியாவது படிக்க வச்சிடணும். நீ படிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம். எனக்கு காமராஜர் இல்ல அந்த ஸ்கூல் ஒரு ராஜாஜி அவர் க்ளோஸ் பண்ண குலக்கல்வி கொள்கையினால அந்த க்ளோஸ் பண்ணப்பட்ட குழந்தை இந்த பள்ளிகளை திறக்காம விட்டுருந்து திறக்கல. அப்போ அவரு அதே ஸ்டாண்டர்ட் எடுத்து போயிருந்தார் அப்படின்னா இந்த அளவு நமக்கு படிப்பறிவு வந்திருக்குமானா வந்திருக்காது. கட்டாயம் நீங்க 70s அப்புறம் யார் வந்தாங்கன்னா டிஎம்கே வருது. டிஎம்கே வந்ததுக்கான ஒரு சிச்சுவேஷன் எப்படிங்கிறது தெரியும். படிக்கிறதுக்கு திறந்ததை விட இங்க குடிக்கிறதுக்கு திறந்தது தான் அதிகம். அப்போ அந்த சேஞ்ச் வரல அப்படின்னா அவர் பள்ளிகளை திறக்கவில்லைன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. படிச்சதுனால தான் வந்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை நோக்கி போறாங்க. இப்ப பழைய கேள்விக்கே நான் வரேன். அந்த குழந்தைகள் வரும்போது அந்த சாதாரண குடும்பத்துல இருந்து வர குழந்தைகளுக்கும் படிக்கணும் ஆசை இருக்கலாமா வேண்டாம், இருக்கலாமா கூடாதாங்க நீங்க இருக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப அந்த குழந்தைகள் யாருக்கிட்ட கேட்கும்? அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைகள் ஆப்ஷனல் யார் பாத்துக்கணும்? பை டிஃபால்ட்டா கவர்மெண்ட் தான் அதை செய்யணும். அப்ப அந்த கவர்மெண்ட் அதை செய்யும்போது நீங்க ஏன் தடுக்கிறீங்க? கவர்மெண்ட் அதாவது இந்த சோனியா காந்தி அவர் அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க தெளிவா சொன்னாங்க, இருமொழி கொள்கைக்கு அப்புறம் 3வது ஹிந்திங்கிறதா அவங்க கொண்டு வரணுங்கிற அவங்களோட எண்ணத்துல இருந்தது. ஆனா இங்க ஹிந்திங்கிற வேர்ட் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல 3rd லாங்குவேஜ் ஹிந்தின்னு இருக்குதா? கிடையவே கிடையாது. அதான் ஏதாவது ஒரு மொழிக்கும் ஹிந்திக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்களே சொல்றீங்க. இந்த டிஃபரன்ஸை இவங்க கொண்டு போய் சேர்க்காம தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பாக்குறாங்க. அதுதான் முற்றிலும் தவறானது. அந்த இஸ்ரவேல் ஜபசிங் அவரோட இன்டர்வியூல கடைசி வரைக்கும் நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளும் அவர் சொல்றாரு, நம்ம எங்க கெட்டு போயிட்டோம், எல்லாம் கரெக்ட் தான். நீங்களே அடிஷனல் பேர்டனா ஏன் எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைங்க நேரடியாக கொடுப்பாரு? இஸ்ரவேல் ஜபசிங் கட்டாய ஒரு குழந்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் நீங்க இருமொழி கொள்கைகள் படிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களோட குழந்தைகள் நீங்க அடிஷனல் பேர்டன் நீங்களே சொந்தமாவே கொடுக்குறீங்க. நீங்க தான் சொல்றீங்க அது அடிஷனல் பேர்டன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. ஒண்ணு நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க செய்யணும்.
நீங்க அடிஷனல் பேர்டன் சொல்லிட்டு அந்த அடிஷனல் பேர்டன் நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கும் கொடுக்குறீங்க, பின்னாடி யாருக்கும் தெரியாம, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கடந்த வருடமும் சரி இந்த வருடமும் சரி 40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இப்படி தமிழ் மொழிக்கு விருப்பம் காட்டாத, ஆர்வம் காட்டாத மாணவர்கள் ஹிந்தி மொழிக்கு எப்படி காட்டுவாங்க, மூன்றாவது மொழிக்கு எப்படி காட்டுவாங்க? தமிழ் மொழிக்கு ஆர்வம் காட்டலங்கிற விட இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லெவல்ல இருக்குது. இங்க உருது மொழி படிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அரபி மொழி இவங்க வந்து நடத்தினா இப்ப நம்ம என்ன சொல்லணும், அது வந்து கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட விருப்பம். எனக்கு விருப்பம் இருந்தா நான் என்ன மொழி வேணா படிப்பேன். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலோட நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த ஆப்சென்டிஸ் எங்க இருக்கு, கேள்வி என்னன்னா தாய்மொழிக்கே இங்க முக்கியத்துவம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் மூணாவது மொழிக்கு போறீங்க? தாய்மொழிக்கு முக்கியத்துவம் குறையில, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபால்ட்டுங்கிறத என்னோடது. அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து நீங்க ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பாதி ஸ்கூல்ல ஹெச்எம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்கூல் நடக்குது அப்படின்னா அங்க அத்தனை ஒரு தேவையான ஆசிரியர்கள் இருக்கணும், அனைத்து வசதி. நீங்க சொல்ற நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்குதானா? ஒரு பிரைவேட் ஸ்கூல், நியர்பை பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற வசதிகள் அங்க இருக்குதானே? கிடையாது. கிரவுண்டு கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது, ஹெட் மாஸ்டர் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கும்? நம்மளே ஒரு நிர்வாகம் பண்றோம் அப்படின்னா சரியான ஹெட் இல்லை, தலைமை ஆசிரியரே இல்லாத இடத்துல வந்து எப்படி நிர்வாகம் சரியா நடக்கும்? அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் வர்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவங்க யாருமே வந்து நீங்க பிரைவேட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆப்ஷன் வேணா உடனடியாக வீட்டுக்கு லெட்டர் வரும், இல்ல மெசேஜ் வரும். இங்க அப்படி கிடையாது. நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் மாஸ்டர் இல்லையா? அங்க எப்படி இருந்தாலும் அவர் வந்து கண்டுவிட மாட்டார், வரல. நீங்க சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் எத்தனை குழந்தைகள் வந்தாங்க, ஏன் வரல, ஏன் தமிழ்ல வீக்கா இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணாதானே கொண்டு வர முடியும். அந்த ஃபாலோ பண்ணுங்க ஆளே இல்லையே. அப்ப நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபால்ட்டுங்கிறத நான் சொல்லுவேன். நீங்க சரியா நீங்க ஒரு 100 ஸ்கூல் இருக்குது அப்படின்னா 100 ஸ்கூலுக்கு 100 ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்க, ரெகுலரா வர்றாங்க. அவங்க ரெகுலரா வரணும். முதல்ல அவங்க ரெகுலரா வந்து இத்தனை குழந்தைகள், சிம்பிள். பிரைவேட் ஸ்கூல் எப்படி பண்றாங்க அந்த அளவுக்கு நான் பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஆனால் அங்க நீங்க உங்களோட குழந்தைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் லீவ்னா மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. இது கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குதுன்னா கம்மி, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ நீங்க அந்த ஃபாலோ அப் இல்லாத குழந்தை என்ன செய்யும்? ஒரு நாள் வராது, 2 நாள் வராது, விருப்பப்பட்ட நேரம் வர்றான், பாதி பேர் வர்றதே கிடையாது. ஸோ அப்ப நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல குழந்தைகள் எந்த அளவு பாத்துக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அதுக்கு மேல ஒருபடி நீங்க பாக்கணும். நீங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி படிச்சவங்களுக்கு எல்லாம் இப்படி கிடையாது. அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கணும். நான் படிச்சது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்குமான்னா படியான்னு நீங்க குழந்தைகளை அடிக்க முடியாது. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, வர்றாங்க, வேலைக்கு வராங்க, குழந்தைகள் வந்திருக்காங்களா, வந்தா எடுக்கிறாங்க, கடமையை முடிச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நீங்க இங்க கடமையை தான் முடிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல இப்படி கிடையாது, டார்கெட் இருக்கு. நீங்க இதை அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு சேலரி. அது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் கிடையாது. நீங்க வந்து இத்தனை 95% கொடுக்கணும், 100% கொடுக்கணும், இன்கிரிமெண்ட். நீங்க இங்க வந்து எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டிங் அப்படியே தான் இருக்குதா? கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டிங்கிறது கிடையாது. நீ பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி. அப்போ நீங்க வந்து இல்ல நீங்க தமிழ்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 40% வரல, ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க வரலன்னா அதை நீங்க கேட்கணும். இல்ல சும்மா ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பிச்சு நீங்க ஒரு விளக்கம் கொடுங்க, மெமோ மட்டும் கொடுங்க, அதுல தான் வந்துருமா வரும். அதே பிரைவேட் இப்படி பண்ண முடியுமா? முடியாது. ஒன்னும் வேலையை ஊற்றிக்கிடுவான், இல்லைன்னா உடனடியாக ரெமிடி கொடுப்பாங்க, உடனே இன்னொரு வேற ஒரு டீச்சரை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ஆப்ஷனே இங்க இல்லையே. இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஒரு பள்ளியில வந்து ஒரு கிளாஸ்ல 20 மாணவர்கள் இருக்காங்கன்னாக்க 15 மாணவர்கள் தெலுங்கு மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க, 5 மாணவர்கள் ஹிந்தி மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க எப்படி டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்? இன்னொரு முக்கியமான கொஸ்டின். இதை நீங்க கேட்கற கேள்வி எல்லாமே ஒரு நான் சொன்ன இன்டர்வியூல அவரே கேட்டு அவரே பதில் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை, இதெல்லாம் எப்படி நீங்க கொடுக்க? நடைமுறை சிக்கல் இருக்குது. நாங்க வந்து இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஆனால் இப்ப நீங்க ஹிந்தி மொழி, இந்த ஹிந்தி இல்ல தேர்ட் லாங்குவேஜ் பண்ண தெலுங்கு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், மலையாளம் கத்துக்கணும். மலையாளம் யார் கத்துக்கிடுவாங்கன்னா இந்த திருவனந்தபுரம் பார்டர்ல இருக்கிறவங்க, அப்புறம் தென்காசி பார்டர், அதாவது அந்த பார்டர் தேனி பார்டர், இந்த ஏரியாவில் இருக்க அத்தனை குழந்தைகளுமே வந்து ஒரு தேர்ட்ல, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு மலையாளங்கிறது தெரியும், கட்டாயம் அவங்களுக்கு இன்னொரு அடிஷனல் லாங்குவேஜ் தமிழ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க. அந்த பகுதிகளில் ஏன் நீங்க மலையாளம் டீச்சர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்டர்ல மூணாறுல இருந்து தமிழ்நாடு வரவங்க, தமிழ்நாட்டுல இருந்து அங்க உள்ள போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் படிச்ச ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல? இது கிடைக்காது. நீங்களே சொல்லுங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி பார்டர்ல இருக்கிறேன், எனக்கு அடுத்த ஊர் புனலூர்ல ஒரு படிச்ச ஒரு ஆசிரியர், ஒரு மலையாளம் தெரிஞ்சவர் வந்து அவருக்கு கிளாஸ் எடுக்கிற வாய்ப்புகள் கிடைக்குமா? கிடைக்கும். அதுதான் அந்த கான்செப்ட். சென்னை போன்ற ஏரியாக்கள்ல நீங்க என்ன சென்னை போன்ற ஏரியாக்கள் அவங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்றாங்க? இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு அன்பில் பையாமொழி பையன் ஜெர்மன் படிக்கிறக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அது ஒரு பிரைவேட் ஸ்கூலால அரேஞ்ச் பண்ண முடியும், ஏன் கவர்மெண்டால முடியாது? ஒரு பிரைவேட் ஸ்கூலால தனியா அவங்களால வந்து பேமெண்ட் பண்ணி வைக்க முடியும்னா பிரைவேட் ஸ்கூலால முடியாது, கட்டாயம் கவர்மெண்ட் ஸ்கூலாலே முடியும். இவர் பையனுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்க அந்த ஸ்கூலால அவர் என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க எனக்கு தெரியல. அது வந்து அவர் தனிப்பட்ட விருப்பம், படிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்ல வரலாம். அதை ஏன் மற்றவங்களுக்கு நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணாதீங்க. நீங்க ஊருக்கு உபதேசம் பண்றதா இருந்தா நீங்க முதல்ல சரி, நீங்க அவர் இஸ்ரவேல் ஜெபசிங் அவர் அதை ஏன்னா திரும்ப நான் சொல்ல காரணம் ஒரு நல்லா படிச்சவர், ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி பேசுறது வந்து எனக்கு அது என்ன கேட்டா ரேடிகலைசேஷன் தான் சொல்லுவேன். மூளை செலவை அந்த லிங்க் முழுத்தா அவர் பேசி முடிச்சுட்டு இல்ல 2 மொழி தான் சரி அப்படிங்கிறாரு. அது எப்படி 2 மொழி சரியா? உங்க குழந்தைகளை கொண்டு நீங்க சேர்த்துட்டு வந்து நீங்க 2 மொழி சரியா நான் ஏத்துக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா தன்னுடைய குழந்தையை கொண்டு ஒரு தேர்ட் லாங்குவேஜ் சிபிஎஸ்சி ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு இங்க வந்து இருமொழி கொள்கை போராட்டம் பண்ற மாதிரி இருக்கு.
இது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் முற்றிலும் தவறுன்னு சொல்ல வரேன். நான் வந்து அவர் இருமொழி கொள்கை சப்போர்ட் பண்ணி பேசுறதுலாம் நான் தப்புன்னு சொல்லி அந்த ரைட்ஸ் இருக்கு, எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதே ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனா அதை ஏன் நீ உங்க குழந்தைகளுக்கு செய்யாம மற்றவங்களுக்கு மட்டும் செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? ட்ரில்லியன் எக்கனாமி பத்திலாம் பயங்கரமா பேசுறேன், அந்த நாடு அப்படி முன்னேறல இப்படி முன்னேறலைங்கிற, எல்லா நாடும் முன்னேறல, நீங்க ஏன் உங்க குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறீங்க? நான் என்ன கேட்கணும், ஒன்று 0 or 100, எதிர் 0 or 100, ஒன்று எல்லா குழந்தைகளுக்கும் அது கிடைக்கட்டும், இல்லைன்னா யாருக்குமே கிடைக்க வேண்டாம். இது வந்து ஒருத்தருக்கு கிடைச்சு ஒருத்தர் கிடைக்கலாம். அதுதான் வந்து நீங்க வந்து சமூக நீதி பேசுறீங்க, அனைவரும் சமம்னு சொல்றீங்க, எப்படி சமமாகும்? உங்க குழந்தைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இன்னொரு குழந்தைய நான் சொல்றேன். அப்ப 2 பேருக்கும் ஒரே அளவு கிடைச்சாதான் சமூக நீதி சமம். அது எப்படி சமமாக? இப்ப நீங்க உங்க குழந்தைகிட்ட காசு இருக்குது, நீங்க கொண்டு சேர்க்குறீங்க. இப்ப இந்த குழந்தை வந்து ஆசைப்படுது, ஏன் ஆசைப்படலாமா அதுக்கு ஓகே சொல்லிட்டீங்க. ஆசைப்படலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண ஒரு மாதிரி தடுத்தா எப்படி? அப்ப இதுல எங்க உங்களுக்கு சமூக நீதி இருக்கு, எங்க சமம் இருக்குது? அனைவரும் சமம்னு சொல்றீங்க, ஆனா நீங்க கெடுக்குறீங்களே, அதுதான் தப்பு. இதை வந்து சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்க விடாம நீங்க இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேர்ட் சொன்னீங்க, ஹிந்தின்னு சொன்னீங்க. ஹிந்தி கிடையாது, இந்த கவர்மெண்ட் தெளிவாக எனி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். அப்படி ஒரு நரேட்டிவ் தான் நீங்க தமிழகத்துல இவங்க செட் பண்றாங்க. அத நீங்க ஒரு டாக்குமெண்ட் நமக்கு தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே எனக்கு எஜுகேஷன் தான். கஸ்தூரி ரங்கன் அறிக்கை கொடுக்கும் போது 2014 பிரதமர் மோடி போது அவர் கொண்டு சப்மிட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்தியை சொல்றாரு. ஆனா அப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, எனி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். நான் என்ன சொல்றேன், there is a difference between any one of the language and ஹிந்தி. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க போற இடமெல்லாம் மேடையிலயும் பதிவு பண்றீங்க, பாஜக மேடையில எல்லாம் பதிவு பண்ணா மக்கள் ஏத்துக்க தயாரா இல்ல. மக்கள் ஏத்துக்க தயாரா இல்ல. மக்கள் ஏத்துக்க தயாரா இருந்தாலும் இது அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க இவங்க தயாரா இல்லை. இதை நான் என்ன சொல்றேன், இவ்வளவு படிச்ச ஒரு ஆபீசர் இவர் வந்து இவ்வளவு தைரியமா இருமொழி கொள்கை தான் வேணுங்கிறது இவ்வளவு ஒரு ஓப்பன் லிங்க்ல வந்து பேசுறாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைக்கு 3 லாங்குவேஜ் இல்ல, ஏதோ ஒரு லாங்குவேஜ் அடிஷனலா கட்டாயம் கம்பல்சரியா சொல்ல முடியும். இன்னொரு லாங்குவேஜ் வந்து அவங்க சேர்த்த கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான், என்னால அது உறுதியா சொல்ல முடியும். அப்போ உங்க குழந்தைங்க நீங்க படிக்கலாம், ஒரு சாதாரண பையன் படிக்க கூடாதுங்கிற நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கு நீங்க வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த அளவுக்கு 10 மடங்கு அவங்க வேலை பாக்குறாங்கன்னா பாஜக 20 மடங்கு வேலை பார்த்திருக்கணும். திரும்ப சொல்ல ரேடிகலைசேஷன், மூளை செலவை. அவரை நீங்க இந்த வீடியோ கட்டாயம் நீங்க பார்க்கணும். ஏன்னா வந்து எனக்கு அதை பார்த்ததுல இருந்து ஏன் இப்படி ஒரு படிச்சவங்களை இவங்க படிச்சவரை இவரே வந்து அதுக்கு இவ்வளவு அப்போஸ் பண்றாரு அப்படின்னு, அப்போஸ் பண்ணுங்க தப்பு இல்லை, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லை, நான் என்னோட கேள்வி அதுதான். கட்டாயம் நீங்க வந்து ஒரு மொழி கொள்கையோட உங்க குழந்தைகளை சேருங்க, யாரும் கேட்க போறதெல்லாம் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் அதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்விகளை மக்கள் கேட்க வர்றதுக்கு முன்னாடி இப்பதான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த 1000 rupees பத்தி ஒரு பாட்டி கேள்வி, அந்த கேள்விக்கு பாட்டியோட கேள்விக்கு உங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. மக்கள் இப்பதான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்வி கேட்டாங்க, கடைசியில அவர் வந்து சொல்றாரு வர 1000 ரூபாய் கூட நிறுத்திடுவாங்க. அதான் மிரட்டுறாங்கல்ல, ஓப்பனாவே த்ரெட்டன் பண்றாங்களே. இப்ப இதனாலதான் வந்து நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. இவங்ககிட்ட போய் என்னத்தையும் பேசினாலும் இவங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது. அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரெட்டன், சாதாரண ஒரு விஷயத்துக்கே ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒரு த்ரெட்டன் பண்ற அளவுக்கு செய்யறாங்க அப்படின்னா, அப்ப இவங்களுக்கு இது மாதிரி கூட்டங்கள் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறாங்க. நீங்க சப்போர்ட் பண்றவர் சாதாரணவர் கிடையாது, படிப்பறிவு இல்லாதவர் கிடையாது. அவர் யார்? கட்டாயம் ஒரு யூபிஎஸ். நான் மறுபடியும் திரும்ப சொன்ன காரணம், அவ்வளவு படிச்ச ஒரு இவ்வளவு நீங்க முட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிஎம்கே காரன் அப்படி முட்டு கொடுக்க மாட்டான். இவர் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே காரன் அப்படி முட்டு கொடுக்க மாட்டான், அப்படி முட்டு கொடுத்து வராரு இவரு. எனக்கு அதுல வருத்தம் என்னன்னா, இப்ப இவர்கிட்ட படிக்கிற குழந்தை, இவர் ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமி வச்சிருக்காரு, இவர்கிட்ட படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நாளைக்கு அவங்களும் அரசு அதிகாரிகளா போகும்போது இவரோட தாட் என்ன இருக்கும்? இப்ப நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னோட எண்ணங்கள், ஒரு சில எண்ணங்கள் பிரதிபலிக்கத்தான் செய்யும். யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்க எண்ணங்கள் பிரதிபலிக்கும். அப்ப இவர்கிட்ட படிச்சு போறவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நீங்க மும்மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இருமொழி கொள்கை தான் சப்போர்ட் பண்ணணும். அப்ப இதை வந்து கவர்மெண்ட், நான் என்னோட கவர்மெண்ட் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்றேன். இதை மாதிரி ஆட்கள் தான் வந்து டேஞ்சரஸ். இதை மாதிரி கட்டாயம் டேஞ்சரஸ் டு ஆல் தீஸ் fellows are dangerous to the society. நீ ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இவர் வந்து நான் என்னுடைய குழந்தையை கொண்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அது ஒரு போட்டோ எடுத்து போட்டு பாருங்க, நான் என் குழந்தைய கொண்டு இருமொழி கொள்கையில் சேர்த்துருக்கிறேன், இதை மாதிரி நீங்க சேருங்கன்னா நான் வரவேற்கிறேன், நான் கம்பல்சரி சொல்றேன், நான் அப்ரிஷியேட் பண்றேன். இதை நீங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும்? என் பிள்ளைய யாருக்கும் தெரியாம பின்னாடி கொண்டு 3 லாங்குவேஜோ ஒரு ஹையர் லெவல், அதாவது அன்பில் பொய்யாமொழி மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டு இங்க வந்து நல்லா நீட்டா உட்காந்து அழகா ரேடிகலைசேஷன் பண்ணா மூளை செலவைங்கிறது, அதாவது அதை எப்படி இவரே இப்படி பண்றாரு அப்படின்னா அப்புறம் உண்மையான டெரரிஸ்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க? நீங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும். எனக்கு ரொம்ப வார்த்தை, ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி அவரை பத்தி நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு நல்ல மரியாதைலாம் இருந்தது. ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த இது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ நான் வந்து கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்னோட ஊர் வந்து வெங்கடேஸ்வரபுரம், ஆலங்குளம் தாலுகா வெங்கடேஸ்வரபுரம், சின்ன கிராமம். அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல உள்ள பெரும்பாலான குழந்தைகள் ஆக்சசபிள் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். மோர் தேன் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க. அவங்களோட எல்லாமே விவசாய பெருமக்கள் தான். அவங்க பெரும்பாலும் 4-5 பிரைவேட் ஸ்கூல் இருந்தாலுமே பெரும்பாலான அட்மிஷன்ஸ் எங்கே வருதுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்போ அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு குழந்தைக்கு ஆசை வரலாங்கிறது எங்க பிரச்சனையை வந்து அவங்க எழுப்புறாங்கன்னா, இப்போ பொது இடங்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்கள்ல, இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல
லிஃப்ட்டுக்கு போறதுக்கு ஹிந்தியில வந்து ஒரு பேர் இருக்கு. அதே ஹிந்தி லாங்குவேஜை வந்து தமிழ்லயும் எழுதி வச்சிருக்காங்க. இல்ல மக்களுக்கு புரியுமா முதல்ல? இல்ல நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ப்ராக்டிக்கலான சின்ன இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபால்ட். நான் என்ன சொல்றேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபால்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க ஜென்ரலா நம்ம பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இதை மாதிரி ஒரு தமிழ்ல இருக்குது, ஹிந்தியில இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. அதை கவர்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் பண்றாங்களோ 3 லாங்குவேஜ்ல இருக்கணும். 3 லாங்குவேஜ் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணலன்னா கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கணும். அதெல்லாம் வந்து நான் மறக்க முடியாது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். நீங்க இது இப்படித்தான் இருக்கணும், இதுல தமிழ்ல இருக்கணும், இங்கிலீஷ்ல இருக்கணும், ஹிந்தியில இருக்கணும், 3 லாங்குவேஜ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அவங்க செய்யல, தப்பா செஞ்சிருக்காங்கன்னா கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நமக்கு என்னன்னா அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி கஸ்தூரி ரங்கன் அவர் முதல்ல கொடுக்கும்போது மறைந்த அவருக்கான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் இதை வந்து உருவாக்குனவர். அவர் கொண்டு போய் கொடுக்கும்போது ஹிந்தி கொடுத்திருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, எனி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். அதுதான் இதுல வந்து நீங்க பாராட்டுறதுக்கு மனசு இல்லை, விட்டுருங்க. உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னா அதை ஏன் நீங்க வந்து கெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் நீங்க பாக்குறீங்க. அவர் வந்து இப்ப நீங்க பிரைம் மினிஸ்டர் அப்படி பிளைண்டா அக்செப்ட் பண்ணல. பிளைண்டா வந்து இல்ல சரி ஓகே அவர் வந்து கொடுத்துட்டாரு நம்ம ஏத்துக்கணும்லாம் இல்லை. அந்த எடுத்துட்டு அழகா எனி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. எங்க தமிழகத்துக்கான ஒரு கல்விக் கொள்கையை நாங்க உருவாக்குவோம்ன்றத நீங்க தமிழகத்துக்கு வந்து நீங்க தனி நாடே கட்டிட்டு இருக்கிறீங்க. நாங்க தமிழ் இவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா அது எப்படியாவது பிரிச்சு கொண்டு போய் நடக்கவே நடக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதை யாருக்கு தெரியும், அந்த டாப் லெவல் லீடர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும். இதில் இவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா மக்கள் கிட்ட வந்து இல்லாத ஒண்ணு நீங்க ஒன்று காமிக்கும் போது அது மேல ஒரு ஆசை வருது, ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் தான் பல கேடுகளுக்கு காரணம். ஏன்னா இவங்களுக்கு வந்து 71 பேசிட்டு இருக்கிறாங்க, 70, 70, 67 ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி வந்ததுலேருந்து நாங்கள் தனிநாடு கொண்டு வந்துடும், அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடும், திராவிடம். சரி சார், இன்னொரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். ஆனால் தயாநிதி மாறனுக்கு நீங்க ஒரு போஸ்டிங் கொடுக்கும்போது என்ன காரணத்துக்காக கொடுத்தாரு? கருணாநிதி கிட்ட வந்து இப்போ கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்றாரு, நீங்க ஏன் தயாநிதி மாறன் சூஸ் பண்ணி? எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சவங்களா இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு மொழிப்போர் தியாகிகளோட வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தயாநிதி மாறனுக்கு ஏன் நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்ட ஒரு பதில் சொன்ன கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மொழி தெரியும் அது என்ன சார், அது உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் எப்படி? அப்போ நீங்க ஹிந்தி மொழி தெரிஞ்சிருக்கனால கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்க எப்போ அவர் ஹிந்தி படிச்சது வந்து 2004 ஹிந்தி படிக்கல, அவருக்கு ஸ்கூல் படிக்கும் போதே ஹிந்தி படிச்சிட்டார். ஒரு 80s 90s ஹிந்தி படிச்சிட்டார். நீங்க 67 ஆரம்பிக்கிறீங்க, நீங்க தானே ஆரம்பிக்கிறீங்க ஹிந்தி வேணாங்கிறீங்க. எப்படி உங்க குழந்தைகளை வந்து டெல்லி அரசியலுக்கு போனோம்னா ஹிந்தி கட்டாயம் தெரிஞ்சது. அவரு போலாம், அவர் டெல்லி அரசியல் சார், அரசியல் இவரோட ப்ரொஃபஷன் வந்து அரசியல் சார். கருணாநிதி அவருடைய ப்ரொஃபஷன் வந்து அரசியல், அவருக்கு தேவைப்படுது. இது மாதிரி மற்ற தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா ஹிந்தியை விட இப்போ ஹிந்திங்கிற விட ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு போறான். நீங்களே ஓப்பனா சொல்றீங்க அவர் ஹிந்தி தெரிஞ்சதுனாலதான் அவர் அவ்வளவு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதை இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்காத அளவுக்கு இவங்க வந்து திராவிடம் அந்த அளவுக்கு வேரூன்றி கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க படிக்க வைக்கல, குடிக்கதானே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொலைலாம் சர்வசாதாரணம். இப்போ அவர் திமுக மாணவரணியின் தலைவர், மாணவரணியில் இருக்கிற ஒருத்தர் சிவகங்கையில வந்து ஓட வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா கஞ்சா அடிச்சுட்டு, அந்த கஞ்சா அடிச்சதை அடிக்கக்கூடாது, அதுக்கு எதிராக ஏதோ பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கும் சின்ன பசங்க, நீங்க வந்து இந்த கொலைகளில் ஈடுபடுற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே சிறார்கள், ஃபுல்லா ட்ரக் அடிக்ட். நீங்க கஞ்சா இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. நீங்க வந்து இவங்க சும்மா சொல்றாங்க, ட்ரை பண்றாங்களே ஒழியா நீங்க 5 to 6 years பேக் முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கும் அளவுக்கு அதிகமான போதை வஸ்துக்கள் வந்து தமிழகத்துல வந்து இருக்குது. நீங்க இன்னொரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், நான் கண் கூட நான் பார்த்தது ஒரு ஸ்கூல்ல. இப்போ நீங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு இன்டர்வல்ல எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எடுத்துக்கிடுங்க, பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாமே. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 11 o'clock இன்டர்வல்ல நீங்கள் எந்த ஒரு அந்த கழிப்பிடம் டாய்லெட் போய் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து அந்த கஞ்சாவோ இல்லை அந்த கூலிப்போ அதெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணம் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுங்க, நீங்கள் எடுத்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் நான் திருப்பி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எந்த ஸ்கூலாக இருக்கட்டும், நீங்களே ரைட் பண்ணுங்கல்ல, அந்த ஆசிரியர்களை வந்து நீங்கள் செக் பண்ண சொல்லுங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் வந்து கூலிப்பெல்லாம் சர்வசாதாரணம் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கிரவுண்ட் லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மறைஞ்சு செஞ்ச செயல்கள்லாம் வந்து இவங்க வந்து நீங்க ஓப்பனா செஞ்சா தப்பு இல்லைங்கிறத இவங்களோட என்னன்னா, நான் திருடன், அதே மாதிரி எல்லாரும் திருடன் ஆகிட்டா யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுதான் இவங்களோட டார்கெட். செந்தில் பாலாஜி ஓப்பனா சொல்ல, நான் மட்டுமே 10 ரூபா வாங்குறேன். சட்டசபையில் பேசுறது, சட்டசபையில் பேசக்கூடிய வார்த்தைகளா இது? அவர் பேசுறாரு, இதுக்கு முன்னாடி இருக்கணும் வாங்கினாங்க, அவங்க அவ்வளவு வாங்கினாங்க, நாங்க இவ்வளவு வாங்கணும். அவர் எந்த இடத்துலயுமே நான் வாங்கல அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே, எந்த இடத்துலயுமே அவர் சொல்லவே இல்லையே. அப்ப இவங்களோட என்னன்னு எதை நோக்கி கொண்டு போறாங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நான் தப்பு பண்றேன் அப்படின்னா எல்லாரையும் தப்பு பண்ண கேட்டகரியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யாருமே கேள்வி கேட்க முடியாது. இதுதான் அவங்களோட இது. இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா பீர் பாட்டிலோட செலிப்ரேட் பண்றாங்க. இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டாங்கன்னு பாருங்க. இன்னொரு கட்டத்துக்கு மேல குடிச்சா தப்பு இல்லை,
குடிச்சா தப்பு இல்ல, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கன்னு ஒரு சமூகத்துல எல்லாரையும் குடிக்க வச்சுட்டா அதையும் வந்து கமெண்ட் பண்றாங்க திமுக காரங்க, வெயில் காலத்துக்கு பீர் தேவைப்படுது. அதான் சொல்றேன்ல, இவங்க வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட டார்கெட் என்னன்னா, எங்கேயோ ஒரு ஓரத்துல யாரோ ஒரு ஆள் குடிச்சிட்டு இருந்ததா தெரிஞ்சோ ஒரு பயந்து செஞ்சுட்டு இருந்த காரியத்தை இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு இடத்துல ஒருத்தர் செஞ்ச காரியத்தை இன்னைக்கு 100 பேரை செய்ய வச்சுட்டோம்னா, அவர் பெரும்பான்மையான மக்கள் செய்ய வச்சுட்டா நீங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கிற யாரும் 99% ஒருத்தர் தான் கேள்வி கேட்க முடியும். இங்கே 70-80% மேல குடிய கொண்டு வந்தாச்சு. அப்ப அந்த கேள்வி கேட்கிற ஆள் குறைஞ்சிடும்ல. இவங்களோட டார்கெட்டே அதுதான். தப்பையும் தைரியமா செஞ்சுட்டு அது எல்லாரையும் செய்ய வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் அவங்க பாக்குறாங்க. கட்டாயம் நீங்க அந்த வீடியோ நான் லிங்க் அனுப்புறேன். கடைசியில அவர் என்ன சொல்றாருன்னா, இருமொழி கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு அவர் முடிக்கும் போது எனக்கு அதை ஏத்துக்க என்னால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இதை வந்து கட்டாயம் ஒரு கவர்மெண்ட் வந்து இதை மாதிரி ஆட்களை வந்து கட்டாயம் வந்து அவங்க கவனத்தில் கொள்ளணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோம். நான் வந்து தைரியமா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், உங்க குழந்தைகளை சேர்த்துட்டு நீங்க பாருங்க, என் குழந்தை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருமொழி கொள்கையில சேர்த்துருக்கிறேன்னு ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு கை கொடுத்து வரவேற்கிறேன். நான் இல்ல சார், யாருனாலும் வரவேற்பாங்க. ஆனா சொல்ல ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம சொல்றோம். பிரதமர் மோடி வீடு கட்டும் திட்டத்துல முறைகேடுகள் நடந்தா அதை டிவிஎஸ்இன் கீழே வந்து புகார் வந்து பதிய பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படின்னா, அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இந்த ரீசெண்டா ஏப்ரல் 21 இந்த ஆர்டர் வந்திருக்குது. இதோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனை வேலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாடனூர் அந்த ஊர் பேர். லாடனூர் மணிகண்டன் அவருக்கு வந்து அவர் வந்து வீடே அப்ளை பண்ணல. இங்க பாருங்க, இவங்க தாராள மனசை பாருங்க. வீடே அப்ளை பண்ணாதவருக்கு எங்க வீடு வந்து சாங்ஷன் பண்றாரு அந்த ஊர் அந்த ஊராட்சி தலைவி வந்து சாந்தி நினைக்கிறாங்க அவங்க பேரு. அவங்க பெருமாள், அவரோட வீட்டுக்காரர் ஒருத்தர், இந்த 3 பேர் முருகேசன் நினைக்கிறேன், இந்த 3 பேர் சேர்ந்து அந்த கூட்டு சரி இதை பண்றாங்க. அவர் பேர்ல அடுத்த இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மணிகண்டன்கிற பேர்ல இவங்க வீடு அப்ளை பண்ணி சாங்ஷன் பண்ணி அமௌண்ட் மணிகண்டன் போனா அவர் கொஞ்சம் விவரமானவர், படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் அக்கௌண்ட் போகாம வயசான அவங்க அம்மா பேருக்கு அந்த அக்கௌண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. 1,70,000 ரூபாய். ஏற்கனவே இந்த பாட்டி பேர் 7,000 ரூபாய் இருக்குது, அது நீங்க தனியா வச்சுக்கிடுங்க. இதை இப்போ வந்து அந்த பாட்டி அக்கௌண்ட் 1,77,000 ரூபாய் இருக்குது. இந்த அமௌண்ட்டை அந்த ஊராட்சி அந்த பெருமாள் நினைக்கிறேன், பெருமாளோ அவர் சாந்தியோட வீட்டுக்காரர், இவர் போய் அந்த பாட்டி கிட்ட, பாட்டிக்கு வயசு ரொம்ப வயசான பாட்டி, அவங்களுக்கு பெருசா தெரியாது, விவரம் தெரியாது, அவங்ககிட்ட போய் ஊராட்சி பணம் வந்து தெரியாம உங்க அக்கௌண்ட் வந்துருச்சு பாட்டி, ஏதோ ஒரு போய் சொல்லி ஒவ்வொரு தடவையும் காசு வரும்போதுதான் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வரும். அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல வரும்போது பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மணிகண்டன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையாவே ஒரு வீடு இடிபடுது, அவங்க அம்மாவை பார்க்க வராருன்னு வச்சுக்கலாம், வர்றாங்க. அந்த பாஸ்புக் எடுத்து பாக்குறாரு. பாஸ்புக் எடுத்து இவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்குது. அவர் கேட்கும்போது வெள்ளந்தியா அவங்க அம்மா பதில் சொல்றாங்க, இதை மாதிரி காசு வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்துருச்சாம்ப்பா, இதை மாதிரி அவர் நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்து கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்தோன்னு சொல்றாரு. நம்ம வீடும் அப்ளை பண்ணல, இவர் எப்படி இவ்வளவு பணம் வந்து அவர் அடுத்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. இந்த கம்ப்ளைண்ட் அவர் ரைஸ் பண்ணாத இடமே கிடையாது. அதாவது எஸ்ஐ காவல் நிலையம் மூலமும் ட்ரை பண்றாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன் அந்த ஐஏஎஸ் கலெக்டர் வரைக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்போ வந்து அமுதா ஐஏஎஸ் தான் இருக்கிறாங்க. அவர் அதை ரொம்ப வருத்தோடு தெரிவிக்கிறார். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், யாருமே அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வீடும் அப்ளை பண்ணல, என் பேர்ல காசையும் வாங்கி அந்த காசையும் வந்து எடுத்து செலவு பண்ணி இவ்வளோ அட்டுவலி பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் ப்ரூஃபோட கொண்டு போய் கொடுக்குறேன், யாரும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலங்கிறாங்க. இது இப்போ என்ன, எந்த ஆக்ஷனுமே எடுக்கலங்கிறத விட அதுக்கு அடுத்து இவங்க இதோட விடலை, இந்த படம் இதோட முடியலங்கிற மாதிரி அடுத்து இதோட விடலை, அந்த பார்ட்டி அக்கௌண்ட் இருக்க 7,000 சேர்த்துக்கு ட்ராப் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பாருங்க. 1,70,000 வர்ற அமௌண்ட்ல இந்த பார்ட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு 7,000 அதையும் புடிஞ்சாச்சு. சரி, அதோட விட்டாங்களா, பரவாயில்ல. அவரோட பக்கத்து இருக்கிற வாழைன்னு நினைக்கிறேன் ஒரு பேர், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிகண்டன் பேருக்கு தெரியாம அந்த மாத்தி வந்த வீட்டை நான் உன் பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட 20,000 இருக்கிறாங்க. இவ்வளோ இது வந்து நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல நடந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளோ ஊழல் வந்து இவங்க பண்றாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்து வீட்டில் இன்னொரு கட்டப்பட்ட வீட்டில் போய் நின்று நான் தான் மணிகண்டன் அப்படின்னு இவர் ஒரு போட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து கேஸ் அந்த பேமெண்ட் வாங்குறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காங்க. இப்போ இவ்வளவு முறைகேடுகள், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே அதை புகாரா பதிவு பண்ண ஏற்கனவே ஏன்னா இவங்களுக்கு பயம். அடுத்து வந்து இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள வருது அப்படின்னா அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வராங்க அப்படின்னா அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை உள்ள வருமோ, இல்ல அடுத்து யாரெல்லாம் உள்ள வருமோ, இவங்களுக்கு பயம். அப்போ வந்து நீங்க ஒட்டுமொத்த ஸ்கீமே இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட, ஆனால் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 5 கோடி மக்களுக்கு எப்படியோ வீடு கட்டி கொடுத்தோன்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தில் அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு மிஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதை மாதிரி பண்ணும்போது இது வந்து ஒரு இடம், நான் சொல்றது ஒரு இடத்துல 1,77,000 கவர்மெண்டே 70,000 தான் கொடுக்குது. அதுக்கு மேல அவனோட அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு இங்க அட்டுவலி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு வீடு தான் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஊராட்சிகள் எங்கெங்க எவ்வளவு நடந்திருக்கும். இது எல்லாமே இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளைண்ட் டிவாக் கீழே வருது, பண்ணக்கூடாது. டிவாக் கீழே அதை பண்ணினாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல, ஏன்னா ஒட்டுமொத்தங்கிறத விட ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் ஆகும். இப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு
இது வந்து என்ன சொல்றது, இது வந்து இவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. துறை ரீதியா நடவடிக்கை எடுத்தால் இந்த அளவுலாம் வந்து பெரிய இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா என்ன கேட்டா அது இருக்காது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இவங்களோட பயம் என்னன்னா, இது வந்து டிவாக் கீழே வருது அப்படின்னா அடுத்து அதோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமஃபேசியா வருது அப்படின்னா அடுத்து வேற வேற ஏஜென்சிஸ் எல்லாம் உள்ள வரும், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உள்ள வரும். அப்ப என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறதுனால அதுக்கு பயந்துகிட்டு அப்படி வந்தாலும் இவங்க ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால இவங்க ஒரு ஆர்டர் இப்போ வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது வந்து ஒரு மத்திய அரசோட ஒரு நல்ல ஸ்கீம், நிறைய பேருக்கு சரியாக போய் சேரணும். அது சரியாக போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர விடாம தடுக்கிறதுக்கு இதை மாதிரி ஆட்களை வந்து இவங்க தண்டிக்காம இருந்தாங்கன்னா அது நடக்காது. அது வந்து கம்பல்சரியா வந்து ஆக்ஷன். இப்போ வந்து கலெக்டர் கீழே அவர் வந்து ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சு அதை விசாரிக்கலாங்கிறாங்க. அது இந்த அளவுக்கு போகுமா, கண்டுபிடிப்பாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு நீங்க வந்து லீகல் ஆக்ஷன், ஒரு போலீஸ் ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன்ங்கிறது வேற. இவர் வந்து உயர்மட்ட குழு இவங்களே ஒரு ஃபார்ம் பண்ணி 3 பேரை அந்த 3 பேர் எங்க இருந்து வருவாங்க, அந்த கூட்டத்துல இருந்து தான் வருவாங்க. இது என்னுடைய கருத்து தான். ஸோ அந்த அளவு எஃபெக்டிவா இருக்குமான்னா இப்போ கண்டுபிடிக்கிறாங்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ஐடென்டிஃபை கொடுத்து பண்ணினாங்க, யாரெல்லாம் கட்டாத வீடுக்கு காசு வாங்கின இந்த லிஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க, யார்கிட்ட தான் காசை ரெக்கவரி பண்ண முடியும். அப்போ இவங்க ஒரு மிஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விக்சித் பாரத் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், வளர்ச்சி அடைந்த பாரதம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இதை மாதிரி தவறுகள் பண்றவங்கள நம்ம சரி பண்ணாம தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. 2047 ஒரு மிகப்பெரிய எய்மோட தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டு நம்ம 100 வீடு கட்டணும்னு நினைக்கும் போது இவங்க 90 வீடு அந்த மாதிரி கெடுத்து குடிச்சவர் ஆக்கி வச்சாங்கன்னா இது யாருக்கிட்ட போய் அதான் அவரோட வருத்தம் என்னன்னா, சார் நான் வந்து கம்ப்ளைண்ட் அமுதா ஐஏஎஸ் அவர் கிளியரா மென்ஷன் பண்றாரு, நான் இதுல எதுவுமே ஆர்டிபிஷியலா எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே வீடியோ இருக்கு, நான் ரெக்கார்டிங் இதுக்கு முன்னாடி பேசினதா இருக்கட்டும் இப்ப பேசினதா எல்லாமே ரெக்கார்டிக்கல் தான், நம்ம புதுசா ஆர்டிபிஷியலா வந்து நம்ம ஆட் பண்ணிலாம் எதுவுமே பேசல. அவர் கிளியரா அந்த ஐஏஎஸ் கலெக்டரோட நேம் மென்ஷன், நான் அவங்க கிட்ட கொண்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவங்க வந்து அது பெருசா சட்டம் பண்ணவே இல்லை. அவர் வருத்தத்தோட தெரிவிக்கிறாரு, சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்க என்ன மைண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அதுதான். இது வந்து ஒரு இடத்துல தான் ஒரு பர்சன்டேஜ் தான் சொல்றேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து நினைச்சு பாருங்க. அப்போ நீங்க ஒரு சரியான ஒரு டிவாக் கீழே அது வருது அப்படின்னா ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் ஆகும், இவங்களை அடுத்தடுத்த ஏஜென்சிஸ் உள்ள வரும், மிகப்பெரிய ஒரு ஊழல்லாம் வெளியே வரும்னு பயந்துகிட்டு பண்ற மாதிரி தான். அதுக்கு தான் இவங்க உண்டான தடுக்கடல். ஏன்னா ஏற்கனவே வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உள்ள வந்தாலும் உங்களுக்கு பயம் வச்சு, ஏன்னா இவங்களுக்கு உங்களோட பயமே வரக்கூடாது, சிபிஐ தடை பண்ணி வச்சு சிபிஐ தடை பண்ணி எதுக்குன்னா வந்த உண்மை வெளியே வந்துடும். இப்போ நீங்க இந்த நிறைய கேஸ் இந்த சொத்து குவிப்பு வழக்கு கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பீரியட்ல இருந்து இவங்க அதாவது கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க முந்தின கவர்மெண்ட்ல, இவங்க பீரியட்ல வெளியே வந்துருவாங்க. இது இந்த கேஸ் தான் ரீஓபன் ஆகுது. அதே மாதிரி இவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது ஒண்ணுமே நடக்கல. இப்ப நீங்களே விசாரிச்சு உங்களுக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றமே தாமா முன் வந்து, ஏன்னா இது வந்து கண்ணால தெரியுது வந்து நீங்க அது எப்படி நீங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நீங்க வந்து 96/2001 அதுல வந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. 96/2001 96ல வந்து டிஎம்கே இருக்கு, டிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கே மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அடுத்த கவர்மெண்ட் வரும்போது சேஞ்சஸ் வருது, மறுபடியும் சேஞ்சஸ் வரும்போது இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா அடுத்த கவர்மெண்ட் டிஎம்கே வரும்போது அந்த கேஸ் இருக்க மாட்டேங்குது. டிவாக்கோட இது வந்து அவங்க வந்து செயலிழக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த இதே மாதிரி 2 பீரியட்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் ஆகும், அடுத்த ஸ்டேஜ் போகாது, அவங்களே வந்து விடுவிக்கப்பட்டுருவாங்க. அப்ப இதை பார்த்த நீதிமன்றம் அப்படிதான் இதுல வந்து அவங்களுக்கு தெரியுது இல்ல ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு, அதனாலதான் வந்து 3 கேஸ் ரீஓபன் பண்றாங்க. 3மே ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர் தான் ரீஓபன் பண்றாரு. அதுல எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா டே டு டே ட்ரையல் நடக்கணும், 6 மந்த்துக்குள்ள முடிக்கணும். நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இவங்க ஒரு ஜட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு பாராட்டு விழா நடத்த போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க இதுக்கு பாராட்டு விழா நடத்தி முடிச்சிட்டாங்க, அப்ப இதுக்கும் பாராட்டு விழா நடத்துங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு தேவையான ஒன்று ஜட்மெண்ட் வந்தது அப்படின்னா அதை நீங்க சந்தோஷப்படுறீங்களா? அப்ப இந்த ஜட்மெண்ட்டை நீங்க பாராட்டுங்க, இந்த ஜட்மெண்ட்டுக்கு நீங்க அதை பேசுறதுக்கு தயாரா இல்லையே, அது கிளியரா கொடுத்துங்க. டே டு டே ஜட்மெண்ட், சாரி டே டு டே ட்ரையல் வித்தின் 6 months இட்ஸ் பி கம்ப்ளீட்டட். 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்குள்ள முடிக்கும் போது ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியுமே காலியாகும். 1 by 1 ஏற்கனவே இப்போ 3 ஏற்கனவே மொத்தம் 5 பேர் இப்போ 3 கேஸ் இப்போ ரீஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் வந்து வெளியே போகல, வெளியே தள்ளிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். வெளியே போகல, இவங்களுக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பதவியில் இருக்கணும்னு ஒரு வெறி. ஏன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு ஊருக்கே தெரியுதா, நீங்களே அட்மிட் பண்றீங்க. அப்ப நீங்களாவே விலகுனா அட்லீஸ்ட் அந்த என்ன சொல்ல, நீ உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் விலகிட்டேன்னு அப்படியாவது நீங்க போனேன். நான் விலக மாட்டேன், கடைசியா வந்து நீ வாழ்வா சாவாங்கிற ஸ்டேஜ் கொண்டு வர வரைக்கும் செய்யக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்க வந்து நீங்க என்ன சொல்றது, உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் அவங்களே நீங்க வந்து பாருன்னு சொல்றீங்க. நான் ஏன் விலகணும், என்ன விளக்குறதுக்கு நீங்க என்ன விளக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீ போடியா இல்லையா ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டேன். இன்டெரக்டா அதான் கேள்வி. ஆட்டோமேட்டிக்கா இப்போ வெளியே வரீங்க. இப்போ நீங்க தப்பு பண்ணா நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ இவங்க 2 டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி தவறே செய்யவில்லை, டிஃபெண்ட் பண்ணுங்க பண்றது இல்லை. கேஎன் நேரு தவறு, இதுவரை அந்த வார்த்தைகளே வரமாட்டேங்க. எதுக்கு நீங்க விளக்குனீங்க? 2 பேரும் நீங்க எடுத்துருக்கீங்க. அவர் வந்து 2015-16 பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு திருடன், அயோக்கியன்,
என்ன தப்பு பண்ண ஆள் யாருமே இல்லை, எப்படியாவது அவரை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னவரும் ஸ்டாலின் அவர் தான். செஞ்சுட்டாரு. கருணாநிதி சொன்னாரு. 2 பேரும் அப்பா சொன்னதை பையன் வந்து இப்ப செஞ்சுட்டாரு. நான் நேரடியாவோ மறைமுகமா செஞ்சுட்டாரு. நேரடியாக செஞ்சாரா மறைமுகமாக செஞ்சாரு? இப்போ மறைமுகமா செஞ்சாரா நமக்கு தெரியல. ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துருச்சு. இப்போ அவர் விளக்குறீங்கன்னா நீங்க ஒரு காரணம் சொல்லணும்ல. என்ன இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலையை விட்டு எடுக்கிறீங்கன்னா என்ன காரணத்துக்காக வேலையை விட்டு எடுக்கிறீங்கன்னு ஒரு காரணம் சொல்லணும். உங்களால சொல்லவே முடியலையே, சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவ்வளவு தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல, செஞ்சது அத்தனையுமே தப்பு. அவரு அவர் பேசினதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து யாராலுமே காது கொடுத்தே கேட்க முடியாது. இப்போ இதை நீங்க வந்து எப்படி நீங்க அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ முடியாது. வேற வழியே இல்லாம வெளியே வந்திருக்கிற இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் எந்த ஒரு காரணத்துக்கும் உள்ள வரக்கூடாது. இப்போ நீங்க பெரும்பான்மையோட நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, வேற ஆளே கிடையாது டிஎம்கேல. டிஎம்கேல வந்து நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் என்ன சொல்றேன்னா நீங்க பார்ட்டி விட்டுருங்க, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ற உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்தணும்ல. தப்பு பண்றீங்க, மறுபடியும் தப்பு பண்றீங்க, மறுபடியும் தப்பு மேல தப்பு தானே பண்றீங்க. ஒரு எந்த ஒரு தப்புமே பண்ணாம ஒரு கரைபடியாதவங்க யாருமே இல்லையா? நான் சும்மா ஒரு பேருக்காக ஏன்னா ஒட்டுமொத்த எல்லாமே குப்பை தான் என்ன பொறுத்தளவுல. ஆனால் அப்படி நீங்க ஏன் செலக்ட் பண்ணாம ஏன் திரும்ப திரும்ப தப்பு செஞ்சவங்களே நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க? அப்ப என்னன்னா நம்மளை யார் கேட்க போறா? இவங்களோட இது நம்மளை யார் கேட்க முடியும், நம்மளை யார் கேட்க போறா? அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அதனாலதான் நீங்க யார் கேட்க போறா, யார் கேட்க முடியுங்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஆட்டோமேட்டிக்கா கழுத்து பிடிச்சி வெளியே விடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. 2 பேர் வெளியே போயிட்டாங்க, 3 பேர் கேஸ் ரீஓபன் ஆகுது, வருஷக்கே எல்லாம் வெளியே வரும். அவர் வந்து தனக்குத்தானே பெருமையா பேசிட்டு இருக்கிறார். சாதனைங்கிற கட்டாயம் சொல்றது வேதனை. இவருக்கு அதுக்கு அது சாதனைன்னு விடலாம். ஆனா வந்து மக்கள் சைட்ல இருந்து போறதெல்லாம் வேதனை தான்.